பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். குச்சி பரோட்டா மேக்கிங் நான் உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடையோட ஸ்பெஷல் வந்து பெப்பர் சிக்கன் இருக்கு, பட்டர் சிக்கன் இருக்கு, புதினா சிக்கன் இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு, பெப்பர் லெக் இருக்கு, போட்டி, தலைக்கறி, ஈரல், மட்டன் சுக்கா, பாயா, மூளை, காடை, பட்டர் சிக்கன் இருக்கு, புதினா சிக்கன் இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு, இட்லி, தோசை, புரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, சிக்கன் தோசை, மட்டன் தோசை, மலேசியன் பரோட்டா, சிலோன் பரோட்டா, லாஸ்டா குச்சி பரோட்டா. இதில் 3 வகையான சால்னா ஊற்றிருக்காங்க. கறி தோசை அழகே அது உள்ள வைக்கிற கறி பேட்ச் வருதான். கறி தோசையில் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ஊற்றிருக்கேன். ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இந்த கடையில் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். நல்லா இருக்கு, அருமை அருமை, சூப்பர், சாப்பிட்லாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைட்டில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கோடம்பாக்கம் டு வள்ளுவர் கோட்டம் போகிற அந்த ரோடும் சிரிப்பானா தீநகர் இந்த பாடம் நுங்கம்பாக்கம் இந்த மாதிரி ஒரு சென்டரான பிளேஸில் இருக்கேன். குச்சி பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். அது வந்து தீநகரில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் இருக்குது, செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இளையராஜா ஆஃபீஸ் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இங்கே கடை இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போய் குச்சி பரோட்டா, அது இல்லாமல் மலேசியன் பரோட்டா, அந்த முர்த்தப்பா, அது மாதிரி நிறைய ஐட்டம் போட்டுன்னு இருக்காங்க. ஆட்டுக்கால் பாயாவில் வந்து சிக்கன் கிரேவி, அது மாதிரி நான்வெஜ் கிரேவியும் நிறைய இருக்குது. டைமிங் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க சாப்பிட போகலாம். கமான். ஃபாத்திமாக்கா கடை 2வது பிரான்ச் கோடம்பாக்கம் இளையராஜா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல. நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்து பெப்பர் சிக்கன் இருக்கு, பட்டர் சிக்கன் இருக்கு, புதினா சிக்கன் இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு, பெப்பர் லெக் இருக்கு, போட்டி, தலைக்கறி, ஈரல், மட்டன் சுக்கா, பாயா, மூளை, காடை. போட்டி 80 ரூபா தான், தலைக்கறி, ஈரல் 90 ரூபா, நுரையீரல் 90 ரூபா, மூளை 150 ரூபா, மட்டன் சுக்கா 150 ரூபா, கால் 120 ரூபா, பட்டர் சிக்கன் இருக்கு, புதினா சிக்கன் இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு, பெப்பர் சிக்கன் 120, பெப்பர் லெக் 130, இட்லி, தோசை, புரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, சிக்கன் தோசை, மட்டன் தோசை, மலேசியன் பரோட்டா, சிலோன் பரோட்டா, லாஸ்டா குச்சி பரோட்டா, ஸ்வீட் பரோட்டா. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 11:30 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ கைஸ், இட்லி வாங்கியாச்சு, தட்டு இட்லி வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பரோட்டா எல்லாமே இருக்குது. 1 by 1 போயிடலாம். ஸோ இவங்க தட்டு இட்லி பாருங்கண்ணா, அட்டாடாடா பார்க்க பயங்கரமாக இல்லை. இவன் இதில் 3 வகையான சால்னா ஊற்றிருக்காங்க. நம்ம பரோட்டாவுக்கு தான் யூஸ்வலாக சால்னா 3 வகையான ஊற்றுவோம் பார்த்தீங்களா. தட்டு இட்லியும் சரி, இல்லை வேறு எதாவது தோசை வாங்கினா சரி, ஒரு 3 வகை 4 வகை சால்னா சும்மா டேஸ்ட் பார்க்கவே ஊற்றுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு தடவை சால்னா டேஸ்ட் பார்த்தாங்கன்னா அதில் இருக்க கறி பீஸோட உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கடைக்காரங்க பார்த்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இருக்க இட்லியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் குழம்ப இட்லியை தொட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இட்லி, தட்டு இட்லி யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இட்லிக்கு குழம்பு நல்லா சூப்பராக மேட்ச் ஆகி சாப்பிட சூப்பராக இருக்குது. சூப்பருங்க. அப்படியே அவங்ககிட்ட இருக்க அந்த குருமா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு மேட்ரு. இதை பாருங்கள், சிவப்பு கலர் குருமா வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த குருமா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது நம்மளுக்கு குருமாவில். சிவப்பு கலர் குருமா வச்சே சாப்பிட்ருவாங்க போல், அது என்னன்னு தெரியல. ஆனால் செம மேட்டராக இருக்குதுங்க. அதை பாருங்கள், சாப்பிட டேஸ்ட் வைஸ் அந்த நாக்கில் அந்த கொட்டணும் மூலம் பயங்கரமாக இருக்குது அந்த சிவப்பு கலர் குருமாவில். ஒயிட் கலர் சால்னா இருக்குது, அதை வச்சு ஒரு வாய் போயிடலாம். ஒயிட் கலர் சால்னா ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது அந்த ஃப்ளேவரு. சாப்பிடவும் சரி, அது டேஸ்ட் வந்து எப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றுருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. கிரேவி வைஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஒயிட் கலர் சால்னால சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக சால்ட்டு ஏறது, காரம் ஏறது எல்லாமே கடைகளில் சகஜம் தான். தட்டு இட்லி ஒரு பீஸு 25 ருபீஸுக்கு தராங்க. அதை வாங்கிட்டு ஒரு 4 வகையான குழம்பு தராங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட் இவங்ககிட்ட இருக்க கறி தோசை ட்ரை பண்ணலாம். கறி தோசை அழகே அது உள்ளே வைக்கிற கறி பேட்ச் வருதான், அப்படியே எடுத்தோன்னு உளறான். கறி தோசையில் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ஊற்றிருக்கேன். அதை குழம்பு வந்து சிவப்பு கலர் இருக்கிறதுனால என்னன்னே தெரியல. பட்டர் சிக்கன் நீங்கள் ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இந்த கடையில் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். இதை பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். கறி தோசையில் மட்டர் சிக்கன் வச்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் சாப்பிட்றலாம் எப்படி இதுன்ட்டு. ஸோ இந்த கிரேவியில் வந்து கோகோனட் ஊற்றி செய்கிறாங்க போல் பட்டர் சிக்கனில். கேட்டு பார்க்கலாம். நான் பட்டர் சிக்கனில் கோகோனட் ஆயில் ஊற்றுறீங்களா? கோகோனட் ஆயில் ஊற்றி செய்கிறாங்க. அதோட ஃப்ளேவர் மனமும் சாப்பிட நல்லா சூப்பராக தெரியுது. அந்த பட்டர் சிக்கனை சாப்பிடும்போது கறி தோசையோட ஃப்ளேவர் நமக்கு தெரிய மாட்டுது. ஸோ அதனால் வெறும் கறி தோசையை மட்டும் பிச்சு ஒரு வாய் போயிடலாம். நல்லா இருக்கு, அருமை அருமை, சூப்பர், சாப்பிட்லாம். உங்கள் கறி தோசையில் அந்த கறியை நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கடுத்து தோசையில் போடும்போது அந்த கறியை நல்லா சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்னஸ் நமக்கு தெரியுது. நல்லா சிக்கன் வைஸும் சரி, அது தனியாக ஸ்பைசினஸாக இருக்குது. தோசையில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது.
எனக்கு பட்டர் சிக்கனுக்கு நான் அடிமைனே சொல்லலாம். மஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட வந்து சைடிஷ்லாம் இருக்குது. கால் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் போட்டி இருக்குது, அது இல்லாமல் மூளை வாங்கியிருக்கேன், சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே அதை மேக்கிங் வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஸோ போட்டி வச்சுருக்கேன், அப்புறமேட்டு சிக்கன் அவங்க ஃப்ரை பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வச்சுருக்கேன், அப்புறமேட்டு மூளை வச்சுருக்கேன், அப்புறமேட்டு ஆட்டுக்கால், அந்த கால் வந்து பெப்பர் காலாக பண்ணி வச்சுருக்காங்க, அது வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க மூளை போயிடலாம். ஆட்டு மூளை இப்படி இருக்கான் பாருங்க. டடா ஆவி பறகுறாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, கேமராமேன்லாம் எனக்கு இல்லை, நானே தனியாக எடுக்கிறேன். அதனால் நம்மளுக்கு அந்த ஆவி பறக்கிற ஷாட்லாம் வருமானு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கான். ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தால எப்படி இருக்குன்ட்ட நான் அதை பார்க்கணும். பிரெயின் நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பிரெயினில் வந்து அந்த எப்படி பெப்பர்லாம் போட்டு அந்த மசாலா போடுறாங்களே, அந்த பிரெயினோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அவங்க அந்த மசாலா போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமை. நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க போட்டி போயிடலாம். நான் அதை பார்க்கணும். போட்டி சரியாக க்ளீன் பண்ணல. மற்ற டிஷ் எப்படின்னு தெரில, ஆனால் போட்டி சரியாக க்ளீன் பண்ணல. மற்றபடி அவங்க மசாலாலாம் ஏற்றிருக்காங்க, என்னால் சாப்பிட முடியல போட்டியை. உண்மையாக சொன்னோன்னா போட்டி வந்து மஸ்டே இல்லை. இவங்ககிட்ட இருக்க சிக்கன் ஃப்ரை இருக்குல்ல, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதை பார்க்கணும். சிக்கனு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஓவர் கலர் ஆட் பண்ணக்கூடாது. கலராக இருக்கும் போது தான் சில கடையில் கேட்கும்போது சொல்கிறேன், ஏங்க கலர் ஆட் பண்ணீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி கலராக இருந்தால் தான் மக்கள் அட்ராக்டிவாக இருக்குது, வாங்குறாமான்றாங்க. நீங்களும் கலர் இல்லைன்னா அது நல்ல பொருள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் சாப்பிட்றதுக்கு சிக்கன் சூப்பராக இருக்கும். வந்தது வந்து கண்ணு ஊற்றுதுன்னா பாயா, இந்த ஆட்டுக்கால் பாயா தான். பாருங்க கொஞ்சம் உடஞ்சி வந்துடுவோன்னு அப்படி இருக்குது. ஸோ ஒரு வாய் போயிடலாம் எப்படி இதுண்ட. நான் அதை பார்க்கணும். ஆட்டுக்கால் உங்கள் பெப்பர் ஃப்ரை பாயா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் சாப்பிடும்போது சூப்பர் பெப்பர் ஃப்ரை பாயா, அந்த பெப்பரோட இது உங்களுக்கு தூக்கலாக தெரிஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. கிட்ட குச்சி பொரோட்டா தான் இந்த கடையோட மெயின், அந்த ஃபேமஸ்ஸு ராஜா அது மாதிரி சொல்லலாம்ல. கடையில் அவங்க பிரதரே ஓனாக மேக் பண்ணி, ஸோ பரோட்டா மாதிரி ஆஸ் யூஷுவலாக போட்டு, ஸோ அதில் சுகர் ஆட் பண்ணி நெய் ஊற்றி அதை வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. குச்சி பொரோட்டா மேக்கிங் நான் உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். குச்சி பரோட்டாலாம் பார்த்தீங்களா எப்படி பண்ணாங்கன்ட்டு. உங்கள்கிட்ட இதுதான் அந்த குச்சி பரோட்டா. அந்த பரோட்டா குச்சி வளையுதுங்க, ஏன்னா வாங்கி 20 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த சைடிஸில் ஆச்சு. இது வந்து ஸ்வீட்டு. ஸோ எல்லாருமே சாப்பிட்ட அப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிடுவாங்களா இந்த சண்டை. ஸோ அதனால் நம்மளும் லாஸ்ட்டாக இதை வாங்கியிருக்கோம். ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் அதை பார்க்கணும். எனக்கு ஒரு பக்கம் பாதுஷா ஞாபகம் வருது, ஒரு பக்கம் அதை நெய் போடாமல் இருந்தால் உணவு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல். ஏன்னா அந்த ஸ்வீட்டில் அந்த சுகர் போடுறதும் அந்த நெய் போடுறதும் ஓவர் தூக்கலாக இருக்குது. மேபி ஸ்வீட்டாக ஒரு பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு இது வர்த்தான இது. ஆனால் எனக்கு வந்து லைட்டாக அந்த பாதுஷா தான் இருக்குது. ஸோ ஓகே, சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்வீட் வைஸ் இந்த பார்க்கும்போது இந்த பரோட்டா வந்து ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு வந்து சாப்பிட்லாம். கடிக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து இறங்குது. சூப்பர். இப்போ ஹார்ட்டில் வரைக்கும் எதுலாம் நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இட்லி ஓகே, அவங்க வச்சுருக்க குழம்பு எல்லாமே ஓகே. ஆட்டுக்கல் மஸ்ட்டு. குச்சி பரோட்டா வேணும்னா ட்ரை பண்ணணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஷ்ஷு, ட்ரை பண்ணோன்னா வாங்கிக்கலாம். சைடிஷ் வைஸ் எல்லாமே பக்காவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க, குறை சொல்லணும்னு இல்லை. ஆனால் சில இது வந்து இந்த போட்டி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க கொடுக்குறது அல்டிமேட்டுன்னு சொல்ல போனால் அவங்க வச்சுருக்க பட்டர் சிக்கன் தான். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. பட்டர் சிக்கனுக்கு 100 பரோட்டா குத்தாலும் சாப்பிட்றலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. இதே நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு 4 பேர் சொல்லணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை.